அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துக்கு அருகேயுள்ள சிவன் கோவிலான தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் தாங்க. இந்த கோவில் தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய முதலாம் ராஜராஜ சோழனின் பேரனான இரண்டாம் ராஜராஜ சோழனால் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுங்க. முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில் அவருடைய மகன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் மற்றும் அவருடைய பேரனால் கட்டப்பட்ட இப்போ பார்க்க போகிற ஐராதீஸ்வரர் கோவில் மூன்றுமே காலத்தால் அழிக்க முடியாத பொக்கிஷ செல்வங்கள் தாங்க. சரி, நம்ம இப்போ கோவிலை பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க. கோவிலோட நுழைவாயிலில் அழகிய வேலைப்பாடுகளான மிகப்பெரிய நந்தி சிலையை வச்சுருக்காங்க. நந்திக்கு பக்கத்தில் உள்ள பலிப்பீடத்தோட படிகளை இசைப்படிகள்னு சொல்கிறாங்க. இந்த படிகளை தட்டும்போது சரிகம பதனிங்கிற 7 ஸ்வரமும் கேட்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, தட்டி பார்க்கலான்னு பார்த்தா கதவை போட்டு முழுசாக மூடி வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ கோவிலுக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த கோவிலோட முன்மண்டபத்தை ராஜகம்பீரன் திருமண்டபம் மற்றும் மகா மண்டபம்னு 2 பேரால் அழைக்கிறாங்க. ராஜகம்பீரன் திருமண்டபத்தை ஒரு தேர் போன்ற வடிவத்தில் செஞ்சுருக்காங்க. இந்த மண்டபத்துக்கு 2 பக்கமும் படிகள் இருக்குங்க. அதோட படிகளோட ஒரு புறத்தில் சக்கரத்தை இழுத்து செல்லும் குதிரைகளும் மற்றொரு புறத்தில் சக்கரங்களை இழுத்து செல்லும் யானையும் கற்களாலே செதுக்கியிருக்காங்கன்னா பாருங்கள். சின்னதாக ஒரு தப்பு வந்தால் கூட செதுக்குன அந்த சிற்பத்தை நம்ம தூக்கி தாங்க போடணும். ஆனால் மிக நுண்ணிய வேலைப்பாட்டோட எப்படி தான் அந்த குதிரையும் யானையும் செதுக்குனாங்களே தெரியலை. நினைக்கவே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குங்க. இந்த ஐராதீஸ்வரர் கோவில் தஞ்சை பெரிய கோவில் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை விடவும் அளவில் சிறியதாக இருந்தாலும் இந்த கோவிலில் சிற்பங்கள் ஏராளமாக இருக்குங்க. இந்த கோவில் சிற்பத்துக்காகவே பேர் போனதுன்னு சொல்கிறாங்க. ஐராதீஸ்வரர் கோவிலுக்கு சிற்பங்களின் கனவுனே பேர் வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களாம் எவ்வளோ சிறப்பு வாய்ந்ததுன்னு. இந்த மண்டபத்தோட சுற்றுச்சுவர், படிகள், மேற்கூரை, தூண்கள்னு எங்கே பார்த்தாலும் சிற்பங்கள் தாங்க இருக்குது. இங்குள்ள தூண்களில் நர்த்தன கணபதி, நாட்டிய முத்திரை காட்டும் பெண்களின் சிற்பங்கள், வாத்தியக்காரங்களின் சிற்பங்கள், புராணங்களான ராமாயணம், மகாபாரதம் கதைகள் எல்லாமே செதுக்கி வச்சுருக்காங்க. அதுவும் சில சென்டிமீட்டர் அளவுலேயே செதுக்கியிருக்காங்க. எல்லா கோவிலை விடவும் இந்த கோவில் ரொம்பவே வித்தியாசமாக அமைக்கப்பட்டிருக்குங்க. ஏன்னா எந்த கோவில்லையும் செதுக்காத சிற்பங்கள்லாம் இங்கே செதுக்கி வச்சுருக்காங்க. நீங்களும் கோவிலுக்கு வந்து பாருங்கள், எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குங்க. இந்த மண்டபத்தோட சுவர்லேயே பிரம்மாவோட சிற்பம், நடனமங்கை சிற்பம், சிவன் பார்வதி திருமண காட்சி, கருவறை லிங்கத்தில் இருபுறத்திலும் துவாரபாலகர்னு நிறைய வித்தியாசமான சிலை இருக்குங்க. வேறு எந்த சிவன் கோயிலையும் பார்க்க முடியாத சில அதிசயமான சிற்பங்களையும் இந்த கோவிலில் பார்க்க முடியும். கையில் வீணை இல்லாத சரஸ்வதியும், பாம்புகளுக்கு அரசனான நாகராஜனும், அன்னபூரணின்னு எந்த கோவிலும் இல்லாத சிற்பங்கள் இங்கே இருக்குங்க.
முதல்ல இந்த கோவிலை ராஜராஜேஸ்வரம் கோவில் தாங்க அழைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் தாங்க மருவி தாராசுரம்னு பெயர் வந்திருக்கு. இந்த கோவிலுக்கு நிறைய புராண கதையெல்லாம் இருக்குங்க. இந்திரன் யானையான ஐராவதம் யானையை துர்வாச முனிவர் சாபமிட்டதால் இந்த சிவன்கிட்ட வேண்டி சாப விமோச்சனம் பெற்றதால் அந்த யானையோட பெயராலே ஐராதீஸ்வரர் கோவில்னு அழைக்கப்படுதுன்னு இங்குள்ள கல்வெட்டில் போட்டிருக்குங்க. ஐராதீஸ்வரர் கோவிலின் வெளிச்சுவரில் சிவனும் பார்வதியும் கலந்த அர்த்தநாதீஸ்வரர் சிற்பம், இங்கு மட்டும் காணப்படும் குழலூதும் சிவன் மற்றும் கண்ணனின் சிற்பங்கள், 108 சிவனடியார்கள், 63 நாயன்மார்களின் சிற்பங்களும் இங்கு மட்டும்தாங்க செதுக்கியிருக்காங்க. இங்கே உள்ள மற்றொரு சிறப்பம்சம் என்னென்னா இந்த சாளரம் தாங்க. இந்த ஜன்னல் ஒன்றுக்கு ஒன்று ஒரு வடிவத்தில் செஞ்சுருக்காங்க. வட்டம், நீள் சதுரம், செவ்வகம், சதுரம், பூக்கள் வடிவிலான குறுக்கும் நெடுக்குமாக ஸ்வஸ்திக் வடிவில் அமைக்கப்பட்ட பல ஜன்னல்கள் இருக்குங்க. இந்த ஜன்னல் வழியாக பார்க்கும்போது கோவிலோட அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த கோவிலை சுற்றி நிறைய கல்வெட்டுகள் இருக்குங்க. அப்புறம் இங்குள்ள கல்வெட்டுகள் தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய முதலாம் ராஜராஜ சோழனுக்கும் அவரின் 5 மனைவிகளுக்கும் பள்ளிப்படை அமைக்கப்பட்ட செய்தியும் இருக்குங்க. இந்த ஐராதீஸ்வரர் கோவில் கிணற்றில் காசு போட்டு வழிபடுற வழக்கம் இருக்குது போலங்க. இந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய காசு கிடக்கு பாருங்கள். அடுத்ததாக இந்த கோவிலில் அனைவரும் பார்க்க வேண்டிய சிற்பங்களில் இதுவும் ஒன்றுங்க. இந்த ஒரு சிற்பத்திலேயே 2 உருவம் தெரியுங்க. ஒரு புறம் கையில் வைத்து மறைத்து பார்த்தால் நந்தியோட சிற்பமும், மறுபுறம் கையை வைத்து மறைத்து பார்த்தால் யானையும் சிற்பமும் தெரியுங்க.
இந்த ஐராதீஸ்வரர் கோவிலை முழுசாக சுற்றி பார்த்துட்டு பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போகலாமாங்க. அடுத்து மற்றொரு சிறப்பம்சம், அந்த காலத்திலேயே பெண் தெய்வத்துக்கு தனியாக ஒரு கோவில் கட்டியது தாங்க. ஐராதீஸ்வரர் வலதுபுறத்தில் தான் ஐராதீஸ்வரரின் துணைவியான தெய்வநாயகி என்ற பெண் தெய்வத்தின் கோவில் இருக்குங்க. அப்புறம் இந்த கோவிலோட சுற்றுச்சுவர், மண்டப சுவர், தூண்கள், படிகள்னு நுண்ணிய வேலைப்பாடுகளான சிற்பங்களை பார்க்கலாம். அப்புறம் இந்த கோவிலில் தீர்த்த தொட்டியை கூட ரொம்பவே அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள். நம்ம ஐராதீஸ்வரர் கோவிலில் பார்த்த மாதிரி இந்த கோவில்லையும் கிணறு இருக்குங்க. ஆனால் இந்த கிணறுல காசுலாம் இல்லைங்க. கோவிலில் உள்ள எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு கோவிலுக்கு வெளியே பெரிய புல்வெளியான இடம் இருக்குங்க. கோவிலை நல்லா சுற்றி பார்த்து முடிச்சுட்டு புல்வெளியில் உட்காந்து ஓய்வு எடுத்துகிட்டு மகிழ்ச்சியாக வாங்க. கோவிலோட அட்ரஸை ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.